இப்படி அவர்கள் யார் மேலேயாவது பழி போடுகிற காட்சியை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல இதை அல்லாஹ் சொல்லி இந்த பழக்கம் முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி முன்னோர்கள் மேல பழி போட்டு அல்லாஹ் சொல்லாத ரசூல் சொல்லாத எல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல செய்யற அந்த பழக்கத்தை கைவிடுங்கள், முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை கைவிடுங்கள் என்றெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு எதிரிகளாக அன்றைக்கு இருந்தவர்கள் அவங்கதான் முன்னோர்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள், கண்மூடி பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நூஹ் நபி என்ற ஒரு இறை தூதர், அவங்க போய் அவங்க காலத்தில் உள்ள அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்கிறார்கள். ஒரு கடவுள் கொள்கையை போய் சொல்கிறார்கள். நிறைய கடவுளர்களை வணங்காதீங்க, நிறைய கடவுளர்களை ஏற்படுத்தாதீர்கள், ஒரே ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த நூஹ் நபிட்ட அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் கிடையாது, நிறைய கடவுள் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது, எங்கள்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னார்களே. அதெல்லாம் சொல்லல. என்ன சொன்னாங்க? மா சமீனா பி ஹாதா பி ஆபாயினல் அவ்வலீன். நூஹே, இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள்ட்ட நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே. எப்ப எங்க அப்பம் பாட்டன் சொல்லாதது அவனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? நீ புது கொள்கைகளை சொல்ற, எது சரி எது தப்புண்டு நல்லவர்கள் ஆய்வு பண்ணி ஏற்பார்கள், கெட்டவர்கள் தவறான கொள்கையில் உள்ளவர்கள் என்ன செய்வான்டா, அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு ஆய்வு பண்ண மாட்டான். அதை செயல்படுத்துவதற்கு யார் மேலேயே பழிய தூக்கி போடுவான். நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அப்படித்தான் சொன்னார்கள். நீங்க சொல்ற புதுசா இருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்றைக்கு நம்ம போய் தர்கா வழிபாடு இது ஓரிரை கொள்கைக்கு எதிரான காரியம், இது ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு சிற்கு, நரகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது புதுசு புதுசா சொல்றாங்க. அப்ப எங்க அப்பா பாட்டெல்லாம் முட்டாளா, அவன் நரகத்துக்கு போவான்னு கேட்கிறான் பாருங்க. இப்படி இவங்க கேட்கல, இதே மாதிரி நூஹ் நபியை எதிர்த்த அந்த காபிர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நூஹ் நபியை எதிர்த்தவர்கள் எந்த வாதத்தை வைத்தார்களோ அந்த வாதத்தை ஒரு முஸ்லிம் வைக்கலாமா? இதையெல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி மூசா நபி என்ற இறை தூதர் அவங்க போய் சொல்றாங்க, பெரிய ஒரு ராஜாங்க நடத்தி கொண்டிருந்த, ராஜ தர்பார் நடத்தி கொண்டிருந்த, காசு பணத்தில் பணபலமும் படைபலமும் மிக்க ஃபிரௌன் இடத்துல போய் அவனுடைய கூட்டத்தார்கிட்ட போய் இப்படி எல்லாம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்களே, ஃபிரௌனை கடவுளாக நம்பி கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று மூசா நபி அவர்கள் போய் அந்த மக்கள்கிட்ட போய் இந்த ஏகத்துவ கொள்கை போய் எடுத்து சொல்கிறார்கள். ஃபிரௌன் என்ன பண்ணா, நிறைய தற்கதியான ஆதாரம் எடுத்து போட்டானா, ஆதாரம் சொல்லல, என்ன கேட்டான், ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, தூண்டி விடுறான் மூசா நபிக்கு எதிராக அந்த சமுதாயத்தை தூண்டி விடுறான். மூசாவே, அப்ப நாங்க வணங்குற கடவுள்லாம் இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னா, நீ சொல்ற அல்லாத கடவுள், இதையெல்லாம் வணங்கி எங்களுடைய முன்னோர்கள் நிலைமை என்ன? இங்க அப்பம் பாட்டை செஞ்ச தப்புன்னு சொல்றியா? அவங்க எல்லாம் போய் நரகத்துக்கு போவார்கள் சொல்றியா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் சொல்றியா? அப்படின்னு மூசா நபிட்ட ஃபிரௌன் என்ன கேள்வியை கேட்டானோ அதே கேள்வியைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நம்மளை நோக்கி கேட்கிறார்கள். இந்த மூட பழக்க வழக்கங்களை கைவிடுங்க, இந்த அனாச்சாரங்களை கைவிடுங்க, பிதஅத்துகளை விட்டொழிங்கன்னு கேட்டா இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஃபிரௌன் கேட்ட அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. எதுக்காக சொல்றேன்? இந்த மாதிரி முன்னோர்கள் மேல பழி போடுறது, இது இஸ்லாத்துக்கு எதிராக நின்றவர்கள், இறை தூதர்களை எதிர்த்தவர்கள் தான் இப்படிப்பட்ட வாதங்களை வச்ச திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதே மாதிரி இன்னொரு ஒரு இறை தூதரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். ஹூத் என்ற இறை தூதர், அவங்க போய் ஒரு சமுதாயத்துக்கு அவங்க இறை தூதரை அனுப்பப்படுகிறார்கள். ஆதி என்ற சமுதாயத்துக்கு அவங்க போய் சொல்றாங்க, இதே கொள்கையை போய் சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? காலுவா ஜீத்தனா நீ நாபுதல்லாக வகதவு உன் நகர மாக்கான ஏபுது ஆபாவுனா, ஹூதே, எங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கினாங்களோ அதை வணங்கக்கூடாதுன்னு தடுக்க வந்திருக்கிறியா? நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், ஒரு கடவுளை தான் வணங்கணும், எங்க அப்பம் பாட்டை வணங்கணும் தப்பு இப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறியா? எங்க அப்பம் பாட்டனை குற்றவாளின்னு அப்படி ஆக்காத, அவனை குற்றவாளியை சித்தரிக்க நரகத்துக்கு போவான் அப்படி சொல்லாத. எங்க அப்பம் பாட்டை செஞ்சதுக்கு மாற்றமா நாங்கள் நடக்கவே மாட்டோம் என்று அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தவர்கள் இதே வாதத்தை முன்னோர்கள் மேல பழி போட்டு முன்னோர்கள் மேல வச்சிருந்த குருட்டு பக்தினாலதான் அவங்க நல்ல இந்த கொள்கையை சத்திய கொள்கையை எதிர்த்தார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். சாலிஹ் நபி அவர்கள் இதே மாதிரி போய் சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய குரல் வலையை நெரிப்பதற்கும் கூட இதே வாதத்தை தான் அந்த சமுதாயம் தூக்கி பிடித்தார்கள். என்ன சொன்னாங்க?
சாலிகே யா சாலி அது குந்தப்பீனா மர்ஜுவன் கபல காதா சாலிகே, இதுக்கு முன்னாடி நல்ல நம்பிக்கையாளர் இப்ப நீ இருந்தேன், நல்லா தானே இருந்தேன். இப்ப நீ என்ன சொல்ற? தன்ஹானா நாபுது மாயபுது ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்குறதை எல்லாம் வணங்கக்கூடாதுன்னு தடுக்க வந்திருக்கிறியா? அப்படின்னா நாங்க தெளிவான சந்தேகத்தில் இருக்கிறோம், உன்னை நாங்க ஏத்துக்கிற முடியாது. எங்க அப்பம் பாட்ட செஞ்ச தப்புன்னு சொல்லாதே, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் என்று இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில், அவர்கள் சத்திய இஸ்லாத்தை போய் சொல்கிற நேரத்தில் அவர்களை எதிர்த்த மக்கள் இப்படிப்பட்ட அந்த வாதங்களை வைத்து கண்மூடி பின்பற்றுகிற அவர்களுடைய தவறான நடவடிக்கையினாலே அவர்கள் சத்தியத்தை கடைசி வரைக்கும் விளங்கவே இல்லை. யார் முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, நிறைய பேர் செய்யறாங்க என்பதை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையே இல்லையா, இந்த இறை தூதர் சொல்றது இது இறைவனுடைய செய்தியா இல்லையா என்று யார் ஆய்வு பண்ணினார்களோ, யார் தங்களுடைய முன்னோர்களுடைய நடவடிக்கையோடு இறை செய்தியை ஒப்பிட்டு பார்த்தார்களோ, அந்த சமுதாயம் மட்டும்தான் நேர்வழியில் வந்ததை தவிர முன்னோர்களை கண்மூடி பின்பற்றியவர்கள் ஒரு காலத்தில் நேர்வழிக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இந்த இறை தூதர்கள்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ, எல்லா இறை தூதர்கள்ட்டையுமே இதே மாதிரிதான் அந்த மக்கள் மறுத்ததை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், தெளிவான வசனங்கள் அவர்கள்ட்ட ஓதி காட்டப்பட்ட நேரங்களில் எல்லாம் காலு அவர்கள் சொன்னார்கள், மாகாதா இல்லா ரஜுலுன் யுரீரு யசுத்தக்கும் அம்மா கான ஏபுது ஆபாவுக்கும், உங்க முன்னோர்கள் வேணுங்கிறதை எல்லாம் குறை சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிற ஒரு ஆளு. இவர் யார் தெரியுமா? இவரை பின்பற்றி சொல்லி சொல்லுகிறீர்களா? இவர் நல்ல மனிதராக நீங்க நினைக்கிறீர்களா? உங்க அப்பம் பாட்டம் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்றான், அதையெல்லாம் தடுக்க வந்திருக்கிறான் என்று மக்களை உசுப்பேற்றி விட்டு, காலகாலமாக நாங்க செஞ்சதெல்லாம் தப்புங்கிறியா, நீங்க முன்னோர்கள்லாம் அறிவு கட்டவர்கள் என்று சொல்றீங்க, உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, நீ தான் பெரிய ஒரு தலைமை பதவியை உண்டாக்கி கொள்வதற்காக இப்படி பேசுறியா என்றெல்லாம் எந்த இறை தூதர் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் போய் வேத வசனங்களை ஓதி காட்டக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்க முன்னோர்களைத்தான் ஃபாலோ பண்ணுவோம் என்று கண்மூடி பின்பற்றிய காரணத்தினால் அந்த இறை தூதர்களை மறுத்தார்கள் அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப இந்த முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற வழக்கம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து, அந்த யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கையை எதிர்த்தார்கள் நூஹ் நபி காலத்தில் இருந்து ஒவ்வொரு இறை தூதர் அனுப்பப்படும் பொழுதும் முன்னோர்கள் மேல வச்சிருந்த குருட்டு பக்தியினாலதான் நிறைய சமுதாயங்கள் வழிகட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த பழக்கம் தொன்று தொட்டு வருகிற இந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை திருமறை குர்ஆன்ல கடுமையா அல்லாஹ் சார்றான். யாரெல்லாம் இப்படி கண்மூடி பின்பற்றுகிறார்களோ அதை தப்புண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், கடுமையை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? வைதா கீழலகும் இத்தபியுமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று இவர்கள்ட்ட சொல்லப்பட்டால், நம்ம தௌஹீத் ஜமாத் நம்ம என்ன சொல்றோம், நாங்க சொல்றத கண்மூடி பின்பற்றுங்கன்னு சொல்றோமா? முன்னோர்களை கண்மூடி பின்பற்றாதீங்கன்னு சொல்லக்கூடிய நாங்க, பெரும்பான்மை செய்யறாங்கன்னு அவங்கள கண்மூடி பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்கிற நாங்கள், மார்க்க அறிஞர்கள் மூளைமார்களை கண்மூடி பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்ற நாங்க, எங்களை கண்மூடி பின்பற்ற சொல்லுவோமா? நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் இறக்கிய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வஹியை இறக்கப்பட்டதோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தர்கா வழிபாடு கூடுமா கூடாதா, கூடும்னா அங்கிட்டு போயிருவோம், கூடாதுன்னா இங்கிட்டு வந்துருங்க, இப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்க, ரசூலுடைய போதனை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். அப்ப இங்க உள்ள மக்கள்லாம் முஸ்லிம்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அந்த மக்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், காலு பல் நத்தபியு மஹல்பைன அலைஹி அபானா, எங்கள் முன்னோர்களை எந்த வழியை நடக்க கண்டோமோ அந்த வழியை எங்களுக்கு போதும், அந்த வழியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீ ஒரு புது வழியை கொண்டு வராத இப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுக்கான ஆபாவும் லா ஏகிலூன செய்யவளா எகத்ததூன், இவர்களுடைய முன்னோர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் இவங்க அவங்களை பின்பற்றுவார்களா? அந்த முன்னோர் நேர்வழியை தெரிஞ்சிருந்தானா, மார்க்கத்தை படிச்சிருந்தானா நீ ஆய்வு பண்ண மாட்டியா? அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நடந்தான் என்று 100% பின்பற்றுவியா? அவன் வழியேற்றில் இருந்தவனுடைய நிலைமை என்ன, அப்போ ஃபாலோ பண்ணுவியா? அவன் மார்க்கத்தை அறியாதவனா இருந்தாலும் அப்போ ஃபாலோ பண்ணுவியா என்று அல்லாஹ் கடுமையை கண்டிக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்றான், இதா கீழலகும் தாலவு இலாமா அன்சலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், இந்த தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமையானால், காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா,
எங்கள் முன்னோர்களை எந்த வழி நடக்க கண்டோமோ அந்த வழியே போதும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாவும் லா ஏலமூன செய்யும் உலாயகத்ததும், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் விளங்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் இவங்க அவங்களை பின்பற்றுவார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். இன்னொரு வசனத்துல அவ்வளவுக்கான ஷைத்தானு எதுவும் இல்ல அதாபி சயிர், இவர்களுடைய முன்னோர்களையும் இவர்களையும் கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்புக்கு ஷைத்தான் அழைத்தாலும் இவர்கள் பதில் தருவார்களா? முன்னோர்கள் செய்யற வழி சொர்க்கத்துக்கு போற வழியை செஞ்சாங்கன்னா நரகத்துக்கு போற வழியை செஞ்சாங்கன்னா நீ ஆய்வு பண்ண மாட்டிய அப்படின்னு அல்லாஹ் செய்யறாங்க. இந்த மாதிரி கண்மூடி பின்பற்றுகிற வழக்கத்தை கடுமையை கண்டிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல செய்த பிரச்சாரம் மக்காவில் இருக்கும்போது பண்ணாங்க பாருங்க. ஒரு சில விஷயங்களை தான் மதீனாவில் வந்த பிறகுதான் நிறைய சட்டங்கள். ஆரம்பத்தில் மக்காவில் இருந்த காலத்துல எல்லாம் அடிப்படையாக 1-2 விஷயங்களை தான் 13 வருஷ காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அவங்க ஆரம்ப காலத்தில் சொன்ன மெசேஜ்ல முக்கியமான மெசேஜ் என்ன தெரியுமா? அபூ சுஃபியான் அவர்கள்ட்ட, அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவர்கிட்ட ஹெர்குலிஸ் மன்னர், ஹிர்கல் நாட்டை சேர்ந்த அந்த மன்னர் ஹெர்குலிஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி விசாரிக்கிறார். அப்ப எப்படி விசாரிக்கிறாருன்னா, இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அவருடைய நிலைமை என்ன, அவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு என்றெல்லாம் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த அபூ சுஃபியான்ட்ட விசாரிக்கும் பொழுது, அப்ப அபூ சுஃபியான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையை அவர் அழகா சொல்லி காட்டுறாரு. எப்படி சொல்றாரு? முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓபுதுல்லா வலா துஷிரிக்கு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை மாத்திரம் வணங்குங்கள் அப்படின்னு முகமது சொல்றாரு. ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கணும், வேற கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிறார். வத்ருக்கு மாயக்கூடு ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள்ங்கிற பேச்சை விட்டு விடுங்கள், நிப்பாட்டி விடுங்கள். இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? முன்னோர் மேல பழி போடுற வேலை வச்சுக்க கூடாது. முன்னோர் சொன்னாங்க அப்பம்பாட்டு செஞ்சான்னு சொல்லிடலாம் காரணம் கற்பித்துக் கொண்டு நீ வழிகேட்டில் இருக்காத, அதை தூக்கி எறிந்து விட்டு இஸ்லாத்துக்கு வா என்று அந்த முகமது சொல்கிறார் என்று அவர் சொல்றார் என்று சொன்னா நம்ம என்ன விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை முதல்ல கைவிட வேண்டும் என்றுதான் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு போதனை செய்கிறார்கள். என்ன போதனை செய்யறாங்க? நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க, அப்பம்பாட்டை செஞ்சாண்டு அந்த கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை கைவிடுங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஏகத்துவ கொள்கையை சொன்ன மாதிரி, மறுமை நம்பிக்கையை சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள்கிட்ட இருக்கவே கூடாது என்று நினைத்த பழக்கம் என்ன? அந்த அப்பம் பாட்டாங்கிற பேச்சை நிப்பாட்டு, அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் நான் என்ன சொல்றேன்னு பாரு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய கடைசி காலத்தில் கூட இந்த மக்களை ஒரு ஏகத்துவ சிந்தனையின் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்தை வார்த்தை எடுத்த பிறகு, பக்குவப்படுத்திய பிறகு கடைசி ஹஜ்ஜில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திரண்ட அந்த அரபா பெருவழியில சொன்னார்கள், அலா வ இன்ன குல்லி ஷைஇன் மின் அய்யாமில் ஜாஹிலியத்தி மௌலூன் அலா கதமைய, அறியாமை காலத்து அனைத்து பழக்க வழக்கங்களும், கண்மூடி பின்பற்றிய உங்களுடைய முன்னோர்கள் செய்த அனைத்து மூட பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கைகளும் என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மூட பழக்க வழக்கங்களும் இன்றோடு ஒழிக்கப்பட்டு விட்டது, மிதித்து தரையோடு தரையாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூட பழக்க வழக்கத்தை கண்மூடி பின்பற்றுகிற பழக்கத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டேன், அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை, ஆய்வு பண்ணுகிற ஒரு சமுதாயத்தை, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நடக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டேன் என்று சொன்ன இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொன்னதை பார்க்கிறார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை பார்க்கிறார்களா? குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா?